ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2094வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய சிறப்புமிக்க திருமாலை பிரபந்தத்தின் 26வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் கேட்டார், உம்மிடம் அந்தணர், சத்திரியர் மற்றும் வைசியர் ஆகியவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய கர்ம ஞான பக்தியோகங்கள் இல்லை என்று சொல்கிறீர். ஆனால் அனைவராலும் கடைப்பிடிக்க வல்ல அர்ச்சனை செய்தல் போன்றவை உன்னிடம் இருக்கலாமே, அவற்றை கொண்டு எம்மை வழிபடலாமே என்று கேட்டார். உம்மிடம் கர்ம யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ரைட், சரி. ஆனால் எல்லோராலும், பெண்களாலும் கூட அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய அர்ச்சனை செய்தல் முதலானவை இருக்கும் அல்லவா? அது எளியதான வழிதானே, அவற்றை கொண்டு எம்மை வழிபடலாமே என்று கேட்க, அதற்கு பதில் சொல்வார், அவையும் என்னிடம் இல்லை, என்னிடம் அதுவும் இல்லை என்று சொல்கிறார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. எதற்காக நான் தோன்றினேன், என்ன என்பதற்காக தோன்றினேன், ஏதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே என்று கதறுகிறார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. அற்புதமான ஒரு பாசுரம். போது எல்லாம், 2 போது வந்திருக்கிறது முதல் இதில். இப்போ பதபதார்த்தம் பார்க்கலாம், இதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். போது எல்லாம், எல்லா காலங்கள், பொழுது என்று சொல்லுவோம் அல்லவா, அதுதான் போது. எல்லா காலங்களிலும் போது கொண்டு, இங்கே போது என்றால் மலர்களை குறிக்கும், பூ மலர்களை கொண்டு, போது எல்லாம் போது கொண்டு, எல்லா காலங்களிலும் மலர்களை கொண்டு உன் பொன்னடி, உன்னுடைய அழகிய திருவடிகளிலே புனைய மாட்டேன், சமர்ப்பிக்க சக்தியற்றிருக்கிறேன். தீது இலா, குற்றமில்லாத மொழிகள் கொண்டு, வார்த்தைகளை கொண்டு உன் திருக்குணம், உன்னுடைய கல்யாண குணங்களை செப்ப மாட்டேன், சொல்ல முடியாதவனாயிருக்கிறேன். காதலால் அன்பு, காதலடியாக வரும் அன்பை நெஞ்சம் கலந்திலேன், என் நெஞ்சத்திலே உண்டாக்கினேன் அல்லேன், அது தன்னாலே, அதனாலே அரங்கற்கு, அரங்கனாகிய தேவரீரை ஏதிலேன், எந்த ஒரு அவயவத்தாலும் அனுபவிக்க பெற்றிலேன், எல்லே அந்தோ என் செய்வான் தோன்றினேனே. எதற்காக பிறந்தேன் என்று, நான் எதற்காக பிறந்தேன் என்று கூறுகிறது இந்த பாசுரம். பெரிய பெருமாளே, ஸ்ரீ ரங்கநாதா, அழகிய மலர்கள் கொண்டு உன்னுடைய தாமரை போன்ற அழகான திருவடிகளில் நான் எப்போதும் சமர்ப்பிக்கும் சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன். சிறிதும் தோஷமில்லாத சொற்கள் கொண்டு உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை கூற இயலாதவனாகவும் இருக்கிறேன். உன் மீது கொள்ளும் காதல் காரணமாக பெருகும் அன்பு என்பதை என் உள்ளத்திலே நான் உண்டாக்கவில்லை. இப்படியாக திருவரங்கநாதனான உன்னை எனது எந்த ஒரு அவயவத்தாலும் அனுபவிக்காதவனாகவே இருக்கிறேன். ஐயோ, இப்படியாக உனக்கு நான் ஏதும் செய்யாமல் ஏன் பிறந்தேன்? இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய சிறந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். போது எல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், அனைவராலும் விரும்பக்கூடியதான அழகிய உனது திருவடிகளில் அழகான மலர்களை கொண்டு எப்போதும் அலங்கரிப்பது அல்லவோ செய்யத்தகுந்த செயல். ஆனால் அதனை நான் செய்யாமல் இருப்பது என்பது எனக்கு அதில் சிரத்தையே இல்லை என்பதுடன் எனக்கு சக்தியும் இல்லை என்பதனாலே ஆகும் அல்லவா? ஆனால் இது போன்று உன்னை தவிர்த்த விஷயங்களில் எனக்கு சிரத்தையும் இருக்கிறது, சக்தியும் இருக்கிறது. உன்னுடைய பொன்னடிகளில் தான் என்னால் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய முடியவில்லை என்று சொல்லுகிறார். விஷ்ணு தர்மம் கூறும், யவ் தத் பூஜா கரவ் கரவ்,
எது அவனை பூஜிக்கிறதோ அதுவே சிறந்த கைகள். யவ் தத் பூஜா கரவ் கரவ் என்னும் பிரமாணத்துக்கு ஏற்ப உனது திருவடிகளை மட்டுமே ஆராதனை செய்ய இருக்கக்கூடிய கைகளை கொண்டு இம்மைக்கும் மறுமைக்கும் தீமைகளை உண்டாக்க வல்ல விஷயங்களை ஆராதனை செய்தபடி இருந்தேன். உன்னை ஆராதனை செய்யவில்லை, ஆனால் தீமைகளை உண்டாக்கக்கூடிய இம்மைக்கும் மறுமைக்கும் தீமைகளை உண்டாக்க வல்ல விஷயங்களை அதில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு காலத்தில் மட்டுமே இப்படி உள்ளவன் அல்லேன், எந்த காலத்திலும் இது போன்று செய்யாதவனாகிறேன், இது போன்றே இருந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காலத்தில் நான் உன்னை ஆராதனை செய்தாலும் அதனையே சாக்காக வைத்து எனக்கு பேறு செய்வதல்லவா உனது தன்மையாக இருக்கிறது. அப்படி இல்லை. நான் விஷ்ணு தர்மம் சொல்லுகிறது, சக்ருத சரிதம், யாரால் ஒருமுறை ஹரி என்று உச்சரிக்கப்பட்டதோ சக்ருத சம்ருதோபி கோவிந்தக, கோவிந்தன் என்று ஒரு முறை கோவிந்தன் எண்ணப்பட்டாலும் அவனை எண்ணினாலும் என்று சொல்கிறது. ராமாயணம் யுத்தகாண்டத்திலே சக்ருதேவ பிரபன்னாய என்று சொல்லுவார். ஒரு முறை என்னை சரணம் என்று புகுந்தாலும். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், உடலால் எனக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனை முதலியவற்றை எனக்கு செய்யாமல் மற்ற உலகங்களுக்கு செய்தீர். நீர்தான் சொன்னீர், இப்போதுதானே சொன்னீர், உடலால் எனக்கு செய்ய வேண்டிய உன் கைகளால் போதெல்லாம் போது கொண்டு என்னுடைய பொன்னடி புனைய மாட்டேன் என்று சொன்னீர் அல்லவா. உடலால் எனக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனை முதலானவற்றை எனக்கு செய்யாமல் மற்ற உலக விஷயங்களுக்கு செய்தீர். போகட்டும், உம்முடைய வாக்கானது குற்றமில்லாமல் உள்ளதே, அதனை கொண்டு என்னுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லலாமே என்று கூறினார். அதற்கு சொல்கிறார் ஆழ்வார், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன். என்னுடைய சொற்கள் குற்றம் இல்லாதவை என்றாலும் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பேசுவதற்கு தகுதி இல்லாதவனாகவே நான் இருக்கிறேன். திதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன். தாழ்வான குணங்களுக்கும் தாழ்வான உலக விஷயங்களை பேசத் தொடங்கினால் எனது நாக்கானது வாச்சி என்னும் அருவாள் கொண்டு நறுக்கு தெரித்தது போன்று பேசுகிறது. வீச்சருவாள் என்று சொல்கிறோமா, வாச்சி என்று, அது போன்று நறுக்கு தெரித்தா போல் பேசுகிறது. அழகாக பேசுகிறது என் நாக்கு. ஆனால் விஷ்ணு தர்மம் என்ன சொல்லிற்று, சா ஜிக்வா யா ஹரிம் ஸ்தௌதி, சா ஜிக்வா யா ஹரிம் ஸ்தௌதி, எது ஸ்ரீ ஹரியை துதிக்கிறதோ அதுவே நாக்கு என்று விஷ்ணு தர்மம் சொல்லிட்டு. ஏற்கனவே எந்த கைகள் அவனை பூஜிக்கின்றனவோ அதுவே சிறந்த கைகள். யவ் தத் பூஜா கரவ் கரவ் என்று சொன்னதல்லவா. அதே போல அதற்கு அடுத்த வரி சா ஜிக்வா யா ஹரிம் ஸ்தௌதி, எது ஹரியை துதிக்கிறதோ, எந்த நாக்கு ஸ்ரீ ஹரியை துதிக்கிறதோ அதுவே நாக்கு என்று சொல்வதற்கேற்ப உன்னை புகழ்வதற்கு உண்டான நாக்கானது உன் விஷயத்தில் புரள மறுக்கிறது, உன்னை புகழ மறுக்கிறது, புரள மறுக்கிறது. இதனை கேட்ட பெரிய பெருமாள் சொல்கிறார், உமது உடலும் வாக்கும் உலக விஷயங்களின் பின்னே செல்லட்டும். சரி, போகட்டும். உன்னுடைய கை எனக்கு கைங்கரியம் செய்யவில்லை, பூக்களை பறித்து என்னிடம் சமர்ப்பிக்கவில்லை, உன்னுடைய வாயும் உன்னுடைய நாக்கும் என்னை துதிக்கவில்லை, உன்னுடைய நெஞ்சத்தை கொண்டாவது என்னிடம் நீர் அன்பு செலுத்தலாம் அல்லவா, உன் நெஞ்சத்தை என் மேல் செலுத்துமே, அன்பு செலுத்துமே என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார் சொன்னார், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன். உன் விஷயத்தில் காதல் மூலமாக உண்டாகும் அன்பு என்பது எனது நெஞ்சத்திலே எப்போதும் உண்டானதே இல்லை. கீதை சொல்லும், சங்காத் சஞ்சாயத்தே காமக, விஷயங்களின் தொடர்பால் காமம் ஏற்படுகிறது என்பதற்கு ஏற்றாற்போலே உலக விஷயங்களில் உண்மையான காதல் எனக்கு உண்டாகி இருந்தால் அந்த காதலை உண்மையில் திருப்பலாம். ஆனால் பெண்கள் முதலான விஷயங்களில் எனக்கு
பெண்கள் முதலான விஷயங்களில் எனக்கு உண்மையான காதல் உண்டாகவில்லை. மாறாக அவர்களிடம் நான் காண்பித்த போலியான காதல் என்பது அவர்களிடம் உள்ள பொருள்களை அபகரிக்க மட்டுமே ஆகும். அவர்களை நான் மெய்யாக விரும்பிய காதல் என்னிடம் இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்லப்படுவது போல சமர பரவேசா சமர பரவ பரவசோ வஞ்சன பரக சமர பரவசோ வஞ்சன பரக அன்பு கொண்டவர்களை வஞ்சிப்பவன் என்று கூறுவது போன்று நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். விஷ்ணு புராணம் சொல்லும் பரம சுக்ருதி பாந்தவே களத்ரே சுத்த நயா பித்ரு மாத்ரு பிருத்யவர்க்கே சடம திருபயாதி யோர்த்தத் திருஷ்ணாம் நண்பனிடமும் உறவினரிடமும் மனைவியிடமும் பெற்ற பிள்ளைகளிடமும் தாய் தந்தையிடமும் வேலைக்காரர்களிடமும் யார் ஒருவன் பொருளாசை கொள்கிறானோ என்றது காணலாம். அது தன்னாலே ஏதிலேன். உன்னிடம் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் மனம், வாக்கு அல்லது உடல் ஆகிய மூன்றினையும் உனக்கேயாக வைத்திருப்பர். இப்படியாக உள்ள மூன்றில் ஒன்றாவது பேர் பெறுவதற்கு உன்னிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். எனக்கு அப்படி ஏதும் இல்லாதவனாக உள்ளேன் என்றார். உயிர் நண்பனிடமும் உறவினனிடமும் மனைவியிடமும் பெற்ற பிள்ளைகளிடமும் தாய் தந்தையிடமும் வேலைக்காரர்களிடமும் துஷ்ட புத்தியான எவன் ஒருவன் பொருளாசை கொள்கிறானோ அப்படி ஹீனமான நடத்தை உள்ள அவனை பகவானுடைய பக்தன் அல்லன் என்று கூறுகிறது இந்த பிரமாணம். அது தன்னாலே ஏதிலேன். உன்னிடம் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் மனம், வாக்கு அல்லது உடல் ஆகிய மூன்றினையும் உனக்கேயாக வைத்திருப்பார்கள். இப்படியாக உள்ள மூன்றில் ஒன்றாவது பேர் பெறுவதற்கு உன்னிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். பேர் பெறுவதற்கு இந்த மனம், வாக்கு, காயம், உடல் மூன்றில் ஏதாவது ஒன்றாவது ஈடுபட்டிருக்க வேண்டும். எனக்கு அப்படி ஏதும் இல்லாதவனாகவே இருக்கிறேன். அரங்கற்கு ஏதிலேன். கீதை சொல்லும் சுகிருதம் சர்வபூதானாம், அனைத்து ஜீவன்களுக்கும் நண்பனான என்று கூறுவது போன்று அனைத்து உயிர்களுக்கும் நண்பனாகவும் ஸ்தோத்திர ரத்னம் சொல்வது போல ருஜுகு அடியார்களுக்கு வசப்பட்டவனாக என்று கூறுவது போன்று அடியார்கள் விஷயத்தில் மனம், வாக்கு, உடல் ஆகியவை மூன்றும் ஒரே போன்று இருப்பவனாகவும் திருக்கல்யாண குணங்களை சாஸ்திரங்களை கேட்டு மட்டுமே அறியாமல் அவற்றை நேரிலே காணலாம்படியாக நீ வந்து திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருக்கிறாய். எனது எந்த ஒரு காரணத்தாலும் உன்னை அனுபவிக்க இயலவில்லையே என்று சொல்கிறார். என்னுடைய உடலால் அனுபவிக்க முடியவில்லை, என்னுடைய மனதால் அனுபவிக்க முடியவில்லை, என்னுடைய வாக்கால் அனுபவிக்க முடியவில்லை என்று கூறுகிறார் ஆழ்வார். எல்லே என்னே என்று பொருள். எல்லே என்றால் என்னே, என்னே நீ என் அருகில் இல்லாத காரணத்தினால் உன்னை நான் இழக்கவில்லை. எல்லே என்னே நீ என் அருகில் இல்லாத காரணத்தினால் உன்னை நான் இழக்கவில்லை. நீ தகாதவனாக உள்ளதால் உன்னை இழக்கவில்லை. என்னிடம் உள்ள தோஷங்களை ஆராய்பவன் என்பதால் உன்னை நான் இழக்கவில்லை. அதாவது இது போன்ற தோஷங்கள் ஏதும் பெரிய பெருமாளிடம் இல்லை என்கிறார். அவன் அருகிலேயே இருப்பவன், ஏற்கத்தக்கவன், குற்றங்களை ஆராயாமல் ஏற்பவன். ஆனால் உன்னை நான் இழந்தது எனது பாவங்கள் காரணமாகவே ஆகும் என்று பொருள் உரைக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. உனது திருமார்பில் எப்போதும் உள்ள ஸ்ரீ கௌஸ்துப மணி போன்று உனக்கு மகிழ்வை ஏற்படுத்தவல்ல எனது ஆத்மா இப்படி வீணாக போகிறதே, உன்னிடம் சேராமல் இருக்கிறதே என்கிறார். பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் கூறுவது போல அரங்கத்து உறையும் துணைவன் என்பதற்கேற்ப உள்ள அதன்படி இருக்கக்கூடிய உன்னிடமிருந்து நான் வெகு தூரம் விலகி நிற்கிறேன். நோய்வாய்ப்பட்ட உடலுக்கு நன்மை அளிப்பதாகவும் வாய்க்கு கசப்பாகவும் உள்ள மருந்து போன்று நீ இருக்கிறாய். அப்படி நீ இருப்பதால் உன்னை நான் விலக்கி விட்டேனா?
பால் மருந்தாக உள்ளது போன்று மிகவும் அழகான நீயே மோட்சம் அளிப்பவனாகவும் உள்ள போதிலும் அல்லவா உன்னை நான் இழந்திருக்கிறேன். என் செய்வான்? விஷ்ணு தத்துவம் சொல்லும் விசித்ரா தேக சம்பந்தி, விசித்திரமான இந்த உடலானது அவனுக்கே என்று சொல்லும்படியாக உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக இந்த பிறவி இருக்கும்போது அதற்காக இந்த பிறவியை பயன்படுத்தாத நான் ஏன் தோன்றினேன்? என் செய்வான் தோன்றினேனே. இங்கு நான் ஏன் பிறந்தேன் என்று கூறாமல் நான் ஏன் தோன்றினேன் என்று சொல்வது ஏன்? தீமைகளும் பாவங்களும் தோன்றுவது போன்று தன்னுடைய பிறப்பானது தீமையாகவே உள்ளது என்று சொல்கிறார். தீமைகள் தோன்றுவதால் அவற்றுக்கும் நன்மை இல்லை, மற்றவர்களுக்கும் நன்மை இல்லை. இது போன்றே தனது பிறவியும் உள்ளதாக புறம்புகிறார். அதனால் தான் தோன்றுவது என்று குறிப்பிடுகிறார். ஏன் என் செய்வான் தோன்றினேனே என்று குறிப்பிடுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம், அற்புதமான ஒரு வியாக்கியானம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு, எல்லே என் செய்வான் தோன்றினேனே என்று சொல்லக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் திருமாலை பிரபந்தத்தின் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர யாரையும் பற்றமாட்டேன் என்று சொன்ன தொண்டரடி பொடியாழ்வாரை இறுக பற்றின திருவரங்கன் ரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். அரங்கனை தவிர, அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்று உறுதியாக இருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். உரை பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம்.